ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ரெசிபி, அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து ஹைதராபாதி சிக்கன் மந்தி தான். ஸோ அவ்வளோ டெலிஷியஸான மவுத் வாட்டரிங்கான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்க போகிறேன், வாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மந்தி மசாலாவோட தான். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மசாலா எல்லாமே வந்து மந்தி மசாலா. ஸோ நம்ம வந்து எல்லா மசாலாவும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வந்து இப்போ வந்து சிக்கனுக்கு நான் மந்தி மசாலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3 ஸ்பூன் வந்து நான் மந்தி மசாலா எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிட்டேன். அலாங் வித் தட் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில். ஸோ அதுவும் நான் போட்டுக்கிட்டு, ஸோ நான் சிக்கன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பெரிய பெரிய பீசஸ் தான். ஸோ அதில் வந்து நான் ஒரு கட் வந்து நான் போடுறேன். ஸோ அது போட்டால் தான் வந்து நம்மளுடைய மசாலா வந்து அந்த மந்தி மசாலோட ஸ்டஃபிங் நம்ம வந்து அதில் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து லைன் போடுங்க. ஸோ அலாங் வித் தட் நான் வந்து மஞ்சள் போட்டுக்கிட்டேன். 1 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ யூ கேன் see அதை எவ்வளோ ஸ்டஃபிங் இருக்குது பாருங்கள் மசாலாவோடது. ஸோ அடுத்தது வந்து ஒரு நல்லா 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் பட்டரும் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு கீ ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3 மீடியம் ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ப்ரௌனிஷ்காக. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வாட்டர் வந்து போட்டுக்கிட்டேன் ரைஸோட அளவில். ஸோ அலாங் வித் த சைடில் வந்து மந்தி மசாலா நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு ட்ரை லெமன் போட்டுக்கிட்டேன். ஸோ சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய வாட்டரில் வந்து அந்த மசாலாவோட பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து ஃப்ரை நல்லா பண்ண முடியும். ஸோ பாஸ்மதி சாவல் நீங்கள் பார்க்குறீங்க, 1 kg ஆஃப் பாஸ்மதி சாவல். ஸோ அது வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிட்டேன். இன்னும் நம்முடைய மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் போடுறேன் 1 kg ஆஃப் பாஸ்மதி சாவல் தான், அந்த அளவு தான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மசாலாவோட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணி மசாலா போட்டு பாயிலும் பண்ணி அகெயின் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமும் வந்து நான் மசாலா போட்டு மந்தி மசாலா போட்டு நெக்ஸ்ட் நான் ஃப்ரை பண்ணுறேன். டீப் ஃப்ரை வந்து பண்ண வேண்டாம், இன்னும் ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ணியாச்சு. ஸோ டீப் ஃப்ரை வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் தான் வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கார்னிஷ்காக கீ அலாங் வித் தட் கேஷ்யூநட் பாதாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ரைஸில் வந்து நான் போடுறேன். அந்த அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து நம்ம வந்து அந்த ரைஸில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு தம் வந்து நம்ம கொடுக்கணும். 15 to 20 மினிட்ஸ் வந்து தம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிக்கன் ஹைதராபாதி சிக்கன் மந்தி. ஸோ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மந்தி மசாலா அண்ட் அலாங் வித் தட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.